இன்றைக்கி ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காயை அரைச்சிட்டு கேஷ்யூ போட்டுக்கலாம் தேவையான கொஞ்சம் தேவைங்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவை அது வந்து நம்மளுக்கு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். நான் இஞ்சி முதல்லே அரைச்சி வச்சங்காட்டி நான் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் அதுக்குள்ளே. அப்புறம் நான் அதிகமாக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு உடம்புக்கு நல்லது, அதனால் கல்லுப்பும் தேவைங்கிற அளவுக்கு அதில் போட்டேன். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டுட்டு தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு நான் தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பேன் இது மாதிரி குழம்பெல்லாம். ஸோ தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லதும், அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். எல்லாம் நான் சுத்தமான வீட்டில் அரைச்ச எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். வீட்டில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் இது வேணும்னா சொல்லுங்கள். சுத்தமான எண்ணெய் உங்களுக்கு டோர் டெலிவரி செஞ்சு தரப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்ச சுண்டல் நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெட்டி வச்ச பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு வேணுனாலும் போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட தேவைக்கு தான். நான் உருளைக்கிழங்கு போடல. உருளைக்கிழங்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கலக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம், லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அந்த ஆவிலேயே அது வெந்துட்டுருக்கட்டும். கேஸ் கெட்டு போடாதீங்க, ஒன்லி அந்த லிட்டு மட்டும் போடுங்க. கொஞ்சம் நேரம் வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அப்புறம் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், டேஸ்டியான குருமா குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஹெல்த்தியாகவும் கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. இதை வந்து நம்ம இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான். கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.